சபைனா நம்ம எல்லாருமே சபைகள் தான். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற முதல் காரியம் கவலைகள் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்தெந்த கவலையோடு நீங்க அமர்ந்திருக்கிறீங்களோ கர்த்தர் எனக்கு சொல்லி சொன்ன வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எந்த காரியத்தை குறித்து நீ இப்பொழுது கவலைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்களோ அவைகள் மாறுகிறத நீங்க பார்ப்பீங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்மளா எழுதிட்டு வர்றதல்ல, அப்பா எனக்கு சொன்ன வார்த்தை. ஆண்டு சொன்னார் 100% சபைக்கு தேவை இந்த வார்த்தை என்று சொன்னார். எத்தனை பேர் கவலையோடு இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. இன்றைக்கு டைரியில டேட் போட்டு எழுதி வச்சுங்க. நிச்சயமாய் உன் கவலைகள் மாறுகிறது நீ பார்ப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, சரியான உபத்திரவம், சரியற்ற உபத்திரவம். இதை குறித்து தேவன் விளக்க சொன்னார். இன்னைக்கு அநேகர் சொல்லுவோம், ஐயா பிரச்சனையே இருக்கிறோம், உபத்திரவம் எங்க வாழ்க்கை தாங்க முடியல, என்னால கஷ்டத்தை தாங்க முடியல, என்னால இந்த பாடுகள் அனுபவிக்க முடியலன்னு சொல்லுகிறோம். ரெண்டு வகையான உபத்திரவம் உண்டு. ஒன்று சரியான உபத்திரவம், இன்னொன்று சரியற்ற உபத்திரவம். சரி, வாசிப்போம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமலும் அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 24 வசனத்துல, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறிந்தார். அல்லேலூயா. எத்தனை விடுதலையோட நம்ம போக போறோம். ஆணையத்தை விட்டு எந்த பிரச்சனையோடு நீங்க வந்திருந்தாலும் சரி, என்ன கவலையோடு வந்திருந்தாலும் சரி, என்ன வியாதியோடு கூட வந்திருந்தாலும் சரி, இத செய்தி கேட்கிறவங்களா இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா வேதம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அது மாத்திரமல்ல, தேவன் நமத்தில் எழுந்தருளி இருக்கிறார். ஏன்னா அப்பா வாக்கு மாறாதவர். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில வாசம் பண்ண. ஒண்ணு இல்ல, ஒரு கலெக்டர் பார்க்கறதுக்கு ஒரு அப்ளிகேஷனோட போறீங்க, ஒரு தேவைக்காக போறீங்க. அவரை பார்க்கிற வரைக்கும் உங்க மனசு எப்படி இருக்கும்? போராடிட்டே இருக்கும். பிஏ கிட்ட கெஞ்சுவீங்க, வர ஆபீஸ் கிட்ட எல்லாம் கெஞ்சுவீங்க, எப்படியாவது ஒரு பார்த்து இந்த பெட்டிஷன் கொடுக்கணும்னீங்க. அவரை விட பெரியவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் இல்லாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார். எந்த பாடுகள் வழியாக, எந்த பிரச்சனைகள் வழியாக, எந்த போராட்டத்தின் வழியாக நீ போய்கொண்டிருக்கிறீங்களோ கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய உபத்திரவத்தை மனிதர்கள் அற்பமாய் எண்ணலாம், உன்னுடைய வேதனையை மனிதர்கள் அற்பமாய் எண்ணலாம், உன்னுடைய குடும்பங்கள் நினைக்கலாம். ஆனால் உன்னை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் சொல்லுகிறார், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை மறைக்காமலும். ஆனா அவங்க கிட்ட அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, தம்மை நோக்கி கூப்பிடுங்கிற காரியத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், பலத்த அற்புதங்களை கர்த்தர் நம்ம செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ண மாட்டார், உடைய பாடுகளை அவர் அற்பமாய் எண்ண மாட்டார். உடைய வேதனைகளை மனிதர்கள் கூட நம்மை தூசிக்கிற நிலைமை இருக்கலாம், உதைக்கி விடுகிற சூழ்நிலை இருக்கலாம். நீ படுகிற பாடுகளை உன் கணவன் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உடைய உபத்திரவத்தை உடைய மனைவி புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உடைய குடும்பங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன்னை புரிந்து கொள்ளுகிறவர் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏன் சில நேரம் உபத்திரவங்களை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இது தேவனால் வருகிற உபத்திரவம் ஒன்று, நம்மால் வருகிற உபத்திரவம் உண்டு. 2 வகையான உபத்திரவம் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல சரியான உபத்திரவம், சரியற்ற உபத்திரவம். தேவனால் அனுமதிக்கப்படுகிற உபத்திரவம் நம்முடைய
வாழ்க்கையை மாற்றும். வாசிக்க சங்கீதம் 119 அதிகாரம் 67 வசனம். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தை காத்து நடக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரால் அனுமதிக்கப்படுகிற உபத்திரவம் உன் வழிகளை சரிபடுத்தும், உன் பாதைகளை சரிபடுத்தும், உன்னை அது மாற்றும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். ஒரு கஷ்டம் வந்தால்தான் ஆண்டவரே வருகிறார்கள். ஒரு பாடு வரும்போதுதான் ஆண்டுடைய அன்பை அறிந்து கொள்கிறார்கள். ஏன் சில நேரம் தேவன் நம்ம உபத்திரவத்தை அனுமதிக்கிறார் சொன்னா நம்மை சரிபடுத்துவதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஒண்ணு நம்ம வருவித்துக் கொள்ளுகிற உபத்திரவம், இன்னொன்று தேவனால் அனுமதிக்கப்படுகிற உபத்திரவம். தேவனால் ஒரு உபத்திரவம். சில பேர் பாருங்க, கணவனால் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள போனா சமாதானம் இருக்கா, சந்தோஷம் இருக்கா, நிம்மதி இருக்கா? போராட்டங்கள், பிள்ளைகளினால் போராட்டம், குடும்பத்தினால் போராட்டம், வேலை செய்கிற இடத்துல உபத்திரவம். சில பேர் ஏன் இந்த உபத்திரம் வருது, நான் வாழ்றது கூட சாவது மேலாளர் நினைக்கக்கூடிய அநேக மக்கள் இருக்கிறோம். இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அப்பமா எண்ண மாட்டார். அல்லேலூயா. உன் கண்ணீருக்கு கணக்கு கொடுக்கிறவனோடு இருக்கிறார். உன் கண்ணீரை துருத்தில வைத்திருக்கிற தேவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுக்கு முன்னால நீ அழுகாம இருக்கலாம், ஆனா தேவனுக்கு முன்பாக வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் தேவனுடைய துருத்தியில அவைகள் கணக்கு வைக்கப்படுகிறது. ஏற்ற நேரத்துல உனக்கு அதற்குரிய வழிகளை கர்த்தர் தரப்பா. இது கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற வார்த்தை. இந்த பாதையில் யார் யார் போய்கொண்டிருக்கிறீர்களோ உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உனக்காக வழிகளை திறக்கிறவர்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. சில நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் அனுமதிக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா, நம்முடைய வழிகளை சரிபடுத்துவதற்காக, நம்முடைய பாதைகளை சரிபடுத்துவதற்காக. அதனாலதான் அந்த தாவீது அழகாக சொல்றாரு, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அதுவே 71 வசனத்தை வாசிங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் ஒரு பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வழிகளை கற்றுக் கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. யார் யார் உபத்திரவத்துல போய் கொண்டிருக்கிறீங்களோ கர்த்தரை கர்த்தர் காலையில சொல்லிட்டு அனுப்பினார். இது சபைக்கு 100% தேவைன்னு சொல்ல மாட்டார். தனித்தனியா கூட்டா நீங்க ஒவ்வொருத்தரும் அழுதுட்டு சொல்லுவீங்க, ஐயா இத்தனை பிரச்சனைகள் நான் இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. 2 உபத்திரவங்களை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஒன்று சரியான உபத்திரவம், இன்னொன்று சரியற்ற உபத்திரவம். சரியான உபத்திரவம் என்பது தேவன் நம்மை உருவாக்குவதற்காக, தேவன் நம்மை சரிபடுத்துவதற்காக அனுமதிக்கப்படுகிற உபத்திரவம். அல்லேலூயா. அதனால்தான் சொல்றாங்க, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் ஒரு பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 10 வசனம். அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். யோசேப்புடைய வாழ்க்கையில அந்த உபத்திரவத்தை குறித்து வேதம் அழகா சொல்றது. அது ஒரு வாசிக்குமா? தேவனோ அவனோட கூட இருந்து. அப்ப உபத்திரவம் வரும்போது ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டார் நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. பாடுபடும் போது தேவன் மறந்துட்டார் நினைச்சிடாதீங்க. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ நான் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எப்படி நான் உன்னை மறப்பேன்? பைபிள்ல வேதம் அழகா எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. யோசேப்பை குறித்து பழைய ஏற்பாட்டு நடந்த ஒரு சம்பவத்தை புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வேதம் அழகா எழுதி வைத்திருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்குமா? தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவத்திலும். என்னென்ன உபத்திரவத்தை யோசேப்பு பட்டாரு? சொந்த மக்களே அவனை கொல்லும்படி தீர்மானித்தார்கள். சொந்த சகோதரர்களே
அவனை கொல்லும்படி தீர்மானித்தார்கள். குழியில வைக்க போட்டாங்க, அடிமையா விட்டாங்க, சிறைச்சாலையில் வைக்கப்பட்டான், நன்மை செய்து பாட ஆரம்பித்தான். இந்த உபத்திரவத்தில் எல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது தேவன் யோசேப்போடு கூட இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியினால கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து என்று சொல்லி வரிசையாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கான். பாடுகளில் உபத்திரவங்களில் தேவனை மறந்துட்டார் நினைக்காத, கர்த்தர் சொல்லுகிறார் உங்களோடவே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாடுகளில் அவர் விட்டு விட்டு உன்னை அங்கலாய்க்க பண்ணுகிற தேவன் அல்ல. மனிதர்கள் என்ன நம்ம பாடுபடுறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க, நம்ம உபத்திரப்படுறத பார்த்து மன நிம்மதிப்படுவாங்க. தேவன் அப்படி அல்ல. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை தேடும்படியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க பாடுகளை போய்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, உபத்திரவத்தில் போய்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. வேதம் சொல்கிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு வேதனைப்படுகிற நீ சந்தோஷப்படுகிற நாட்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். துன்பத்தின் பாதையில் போய்கொண்டிருக்கிற நீ ஆர்ப்பரிக்கிற நாட்களை தேவன் உடைய வாழ்க்கையில் அனுமதிக்க போகிறார். கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றேன், இன்றைக்கு நீ போய்கொண்டிருக்கிற வேதனைகள் ஒரு நாள் மாறுவதை நீ பார்க்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் சொல்கிறது எல்லா உபத்திரவங்கள் நீக்கு அவனை விடுவித்து. அல்லேலூயா. யோசேப்பு எத்தனை உபத்திரவப்பட்டாரோ அத்தனை உபத்திரவத்திலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவித்தாராம். அதனாலதான் யோசேப்பு எழுதும்போது சொல்றாரு, அவருடைய மகனுக்கு, மூத்த மகனுக்கு மனாசேன்னு பேர் வைக்கிறார். ஏன்னு சொன்னா என் உபத்திரவம் யாவையும், என்னுடைய சொந்த மக்கள் வந்த வேதனை யாவையும் தேவன் மறக்கப்படி எனக்கு செய்தார் என்று சொல்லி தன்னுடைய மூத்த மகனுக்கு மனாசே என்று பெயர் வைக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய வேதனைகளுக்கு கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன்னுடைய வியாபாரங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சகோதரனே சகோதரியே, மனுஷன் அல்ல அவர் மறந்து போவதற்கு உண்மையில் நினைவாய் இருக்கிற தேவன், உண்மையில் நினைவாய் இருக்கிறவர். அல்லேலூயா. ஒவ்வொரு சொட்டு, ஒவ்வொரு டிராப் கண்ணீருக்கும் பலனை நீ அனுபவித்த. சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமா எந்த காரியத்தை குறித்து நீ கவலைப்படுறையோ, அப்பா எனக்கு முதல்ல தான் சொன்ன கவலைகள் மாறும் சொல்லுவேன். அல்லேலூயா. எந்த கவலையில் இருக்கிறையோ அதை தேவன் மாற்றுவார். நான் ஒரு முறை நான் புறப்படுறதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணுவாங்களே, சித்தமானவர்களை கொண்டு வாங்க, பிரதான மக்களை கொண்டு வாங்க, உங்களுடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்கணும், உங்க சத்தத்தை கேட்கணும். நீங்க எத்தனை வேதனையோடு வந்தாலும் இன்னைக்கு அந்த வேதனை மாறித்தான் நாளையை கொண்டு போகணும். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்தோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். உபத்திரவம் இரண்டாவது பொறுமையை உண்டாக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது உபத்திரவம் நம்மை சரியான வழிக்கு கொண்டு வரும். இரண்டாவது உபத்திரவம் நமக்கு நல்லது. மூணாவது உபத்திரவம் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வைக்கும். நாலாவது உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொறுமை உண்டாக்குறதுக்கு காரணமே உபத்திரவம் தான். அல்லேலூயா. உபத்திரவம் மட்டும் இல்லைன்னா தலகால் புரிய மாட்டோம். நம்ம சொல்லுங்க, எத்தனை பேருக்கு உண்மையா அந்த செய்தி புரியுது? உபத்திரவம் தான் அவனுக்கு பொறுமையை கொண்டு வரும். இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், வானத்துக்கும் பூமிக்கும் குடிப்போம். நமக்கு வர உபத்திரவம் தான் சரியான பாதையை கொண்டு போகும். அல்லேலூயா. சொல்லுங்க. 2 அதிகாரம் 17 வசனம் சொல்லுது, உபத்திரவம் நித்திய கன மகிமையை கொண்டு வரும். அப்புறம் யோசேப்பு மறுபடியும் அடிமையா இருந்தாரா? மறுபடியும் யோசேப்பு அடிமையா இருந்தாரா? இல்லை, தேசத்துக்கு அதிபதியாக இருந்தார். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்கள், தேவனால்
சாமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீ எந்த பாடுகள் வழியில போய் கொண்டிருந்த நீ மௌனமா பொறுமையா கர்த்தருக்குள்ள உன்னை வைராக்கியமாக அர்ப்பணித்து வாழ்வாயானால் அது உனக்கு நித்திய கனமாக நீ கொண்டு வரும். அல்லேலூயா. சில கஷ்டம் வரும்போது புலம்பாத, சில பாடு வரும்போது, சில உபத்திரவங்கள் வரும்போது தேவனை நோக்கி முன்கொடுக்காத. யோபு அப்பதான் செஞ்சார். தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் மறிச்சு போயிட்டாங்க, சொத்தெல்லாம் அடிச்சு போயிட்டு, சரீரம் எல்லாம் வியாதி. மனைவி சொல்ற, இன்னும் நீ ஏன் உத்தமத்துல உறுதியா இருக்கிற? தேவனை தூசித்து, நம்ம சொல்றாங்க, தேவனை தூசித்து உன் ஜீவனை விடு. அப்பதான் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்னு சொன்னார். அல்லேலூயா. உபத்திரம் உனக்கு நித்திய கனமகிமை கொண்டு வரும். உபத்திரம் உனக்கு பொறுமையை கொண்டு வரும். கர்த்தர் உங்களோட பேசுறார், கர்த்தர் என்னோட பேசுறார். தயவு செய்து உனக்கு வருகிற உபத்திரவத்துல பொறுமையாயிரு. உனக்கு வருகிற உபத்திரவத்துல மௌனமாயிரு. அது உனக்கே நித்திய கன மகிமையை கொண்டு வரும். அந்த வசனத்தை வாசிக்கணுமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீ போய் கொண்டிருக்கிற உபத்திரவத்தின் பாதை அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். அதனாலதான் ஐயா பாட்டார், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. சோர்ந்து போகாதே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், ஐயா நான் பயங்கர பிரச்சனையில் இருக்கிறேன், உண்மை சொல்றேன், கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா இல்லையா? எவ்வளவு உபத்திரவத்தில் நீங்க இருக்கிறீங்க, உண்மையா இல்லையா? பணம் இருக்கிறதோ, காசு இருக்கிறனாலையோ, காசு இல்லாம இருக்கிறனாலையோ இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. வீட்டுக்கு வந்தா மன நிம்மதியா நீ தூங்கணும், மன நிம்மதியா சாப்பிடணும், கணவன் மனைவி நிம்மதியா இருக்கணும், பிள்ளைகளோடு நிம்மதியா வாழணும். இதுதான் ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கை. இது இடையில எது உழைச்சாலும் அது உபத்திரவத்தை பண்ணுறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வாழ்க்கையில ஏன் உபத்திரவம்? நீ தேவனுடைய மனுஷனாக, தேவனுடைய மனுஷியாக, கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பாயானால் அந்த உபத்திரவம் உனக்கு கனமகிமை கொண்டு வரும். எப்படியாப்பட்ட கனமகிமை கொண்டு வருமா? நித்திய கனமகிமை. அல்லேலூயா சொல்லுங்க. நித்தியம் உனக்கு ஒரு பெரிய ரிவார்டை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஐயா பாட்டார், அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் எப்படி நீங்க போகுமா? அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கமா? 2 கொரிந்தியர் 4:14 17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் நித்திய கனமகிமை உண்டாகும். அல்லேலூயா. நீங்க எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நான் பாடுகளில், பிரச்சனைகளில், போராட்டங்கள், உபத்திரவத்துல போய் கொண்டிருக்கலாம். ஒரு நாள் எல்லாரும் ஆச்சரியப்படும்படி, எல்லாரும் கனம் பண்ணும்படி ஒரு நித்திய கனம் மகிமையை கர்த்தர் வாழ்க்கையில் அனுமதிப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் மெய்யாளனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தீர்க்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய உபத்திரவம் லேசாய் மாறி போகும். அல்லேலூயா. 2வது வகையான உபத்திரவத்தை வாசிப்போம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிரேக்கரையும் கொள்ளாது செய்கிற எந்த மனுஷ ஆத்துமா
நல்ல கவனிங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவம் வியாபனம் உண்டாகும். அல்லேலூயா. இரண்டாவது வகை உபத்திரவம் ஏன் வருதுன்னு சொன்னா, தேவன் அருவருக்கிற பாவங்கள், தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் உபத்திரவங்களின் மேல உபத்திரவங்கள் உண்டாகும். அதனாலதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும். அப்ப பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவம் இருக்குமா? யாபனம் இருக்குமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ரெண்டு வகையான உபத்திரவம். ஒன்று தேவனால் அனுமதிக்கப்படுகிறவைகள், இன்னொன்று நம்மால் வருவிக்கப்படுகிறவைகள். நம்ம கடவுளுக்கு பிரியமில்லாத செஞ்சுட்டு ஜெபம், ஒழுங்கான ஜெப வாழ்க்கை இருக்காது, ஆண்டவரை தேடுகிற இறுதி இருக்காது, பைபிள் படிக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு சரியா ஒழுங்கா வர மாட்டாங்க, கடவுளை தேட மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க உபத்திரவத்தின் குகைகளை மாட்டிக்கொள்கிறார்கள். இளையகுமாரனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் என்ன செஞ்சான்? கடவுளை விட்டு தூரமா போனான், உலகத்தை நேசிச்சான், பாவத்தை நேசிச்சான், தவறான வழிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டான். பன்றி மேய்க்கிற வேலைக்கு அவன் போகும்படி மாறிவிட்டான். நல்ல கவனிங்க. ஒன்று தேவனோடு கூட இருக்கிற உபத்திரவம், இன்னொன்று தேவனை விட்டு தூரமாய் போகிற உபத்திரவம். இன்னைக்கு நீங்களும் நானும் யோசிக்கணும், எதுனால நம்ம உபத்திரவப்படுகிறோம்? சரியான ஜெப வாழ்க்கை இருக்குதா? மனைவியை உண்மையா நேசிக்கிறியா? கணவனை உண்மையா நேசிக்கிறியா? பிள்ளைகளை உண்மையா நேசிக்கிறியா? தேவனுக்கு முன்பாக ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்றியா? ஆண்டவருடைய பார்வையில சரியா இருப்பாயானால் நீ நீதிமானா இருப்பாய். அல்லேலூயா. யார் பார்க்கறாங்களோ இல்லையோ, கர்த்தர் என்னை பார்க்கிறார்ங்கிற பயம் இருக்கணும். கர்த்தர் பார்க்கிறார்ங்கிற பயம் உனக்கு இருந்தாலே உனக்கு இப்படியாப்பட்ட தீமையான உபத்திரவங்கள் வராது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. யாரு என்ன, என் மனைவி பார்க்கிறாள் இல்லையோ, என் கணவன் என்னை பார்க்கிறாங்க இல்லையோ, பிள்ளைகள் பார்க்கிறாங்க இல்லையோ, பெற்றோர்கள் என்னை கவனிக்கிறாங்க இல்லையோ, அப்பா என்னை கவனிக்கிறார், அந்த பயம் இருக்கணும். அந்த பயம் உனக்கு இருக்குமானால் நீ நீதியாய் உபத்திரவப்படுகிறாய். அல்லேலூயா. நன்மை செய்து உபத்திரவப்படுகிறாய். ஆனா உனக்கு அக்கிரமம் செய்து இருக்குமானால், பொல்லாப்பான தீமைகள் வாழ்க்கையில் இருக்குமானால், தவறான எண்ணங்கள், தவறான சிந்தைகள், உபச்சார எண்ணங்கள், உபச்சார கிரியைகள், தவறான தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற பொருளாதாரக்குரிய காரியங்கள் உனக்குள் இருக்குமானால் நீ தேவனால் அல்ல, உன்னுடைய பாவத்தினால நீ உபத்திரவப்படுகிறாய். அதனால வேதம் சொல்லுது, பொல்லாங்கினால் ஒரு நாள் தேவனை சோதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம தப்பு செய்யற நம்ம அடிக்கப்படுறோம். சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் சர்ச்சுக்கெல்லாம் வர்றேன், இன்னும் எனக்கு உபத்திரம் போல. ஏன் உபத்திரம் போல? முதல்ல உட்கார்ந்து உன்னை சரிப்படுத்திப்பா. நீதியா வாழறியா? தேவனுக்குள்ள பரிசுத்தமா இருக்கிறியா? கர்த்தருடைய பாதையில் உண்மையா இருக்கிறியா? உன் மனைவிக்கு உண்மையா இருக்கிறியா? உன் கணவனுக்கு உண்மையா இருக்கிறியா? உன் பெற்றோர்களுக்கு உண்மையா இருக்கிறியா? குடும்பத்துக்கு நீ உண்மையா இருக்கிறியா? சோதிச்சுப்பா. தேவனுடைய பார்வையில் நாம் இருக்கிறோம், தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, அந்தரங்கங்களை நியாயம் இருக்கிற தேவனோடு இருக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறவங்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. எது செஞ்சாலும் ஞாபக புஸ்தகத்துல டேட் போட்டு எழுதப்பட்டிருக்கோம். இப்ப சிசிடிவி இருக்கு, இந்த கேமரா இருக்கு, எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்ட சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னா, நீ பிறந்தது முதல் இதுவரைக்கும் செய்த எல்லா பாவங்களும், அக்கிரமங்களும், பொல்லாத செய்கைகளும், நன்மையானாலும் தீமையானாலும் நீ தேவனுக்கு முன்பாக நின்று பதில் சொல்லுகிற நாட்கள் வரப்போகிறது. இதனால உன்னை சரிபடுத்திக் கொள் சகோதரனே, உன்னை சரிபடுத்திக் கொள் சகோதரியே. நீ தேவனுக்கு முன்பாக நிற்கிறாய். வெளிப்படுத்து சேஸ்திர அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்து சேஸ்திரம் வருவோம், 20ஆம் அதிகாரம்
12 வாசிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவன் முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது நல்ல கவனிங்கம்மா, இந்த அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துங்க. எல்லாரும் பைபிள் கொண்டு வந்த எல்லாரும் எடுத்துங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12 இருந்து நம்ம வாசிப்போம். இப்ப வாசிங்கம்மா. நல்ல கவனிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும். நல்ல கவனிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவபுஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அல்லேலூயா. தயவு செய்து சொல்லுகிறேன், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல. நியாய தீர்ப்பு சபையில முதல் ஆரம்பமாகும். பிறகுதான் புறஜாதிகளுக்கு. நியாய தீர்ப்பு நாளில அந்தரங்கமான வாழ்க்கைகளை தேவன் நியாயம் தீர்ப்பார். மனுஷனுடைய அந்தரங்கங்களாக நியாயம் தீர்க்கப்படும். ஒரே ஒரு வாழ்க்கைய, சரியான வாழ்க்கைய பரிசுத்தருடைய உதவியோடு வாழ ஒப்புக் கொடுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் பரலோகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 28-29 வாசிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 28-29 வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைபடி எழுந்திருக்கலாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினி அடைபடி எழுந்திருக்கலாகவும் புறப்படுவார்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கையை பர்ஃபெக்ட்டா வாழ ஒப்புக்கொடு. உடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றதா இருக்கணும். ஏன்னா இறந்ததுக்கு பின்னால் ஒன்றும் தெரியாத எத்தனையோ பேர் பேசிட்டு இருக்கிறார்கள், பதற்றிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்ல, மரணத்துக்கு பின்னால ஒரு நித்திய வாழ்க்கை கடவுள் வைத்திருக்கிறார். நாம் செய்த ஒவ்வொரு காரியமும் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று கணக்கு கொடுக்கிற நாட்கள் வரப்போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள். உன் பாதைகளை சரிபடுத்திக் கொள். உன்னுடைய வாடிகள் சரியாகணும். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மரித்த சிறியோரையும் பெரியோரையும் தேவன் முன்பாக நிற்க கண்டேன். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது ஜீவபுஸ்தகத்துக்கு வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே. ஜீவபுஸ்தகத்துல பெயர் இல்லைன்னா பரலோகத்துல போக முடியாது. அது தெரியுதா நம்மளுக்கு? தெரியுமா தெரியாதா? வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போமா. வீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். நன்று 2 காரியம் நடக்கும். ஒன்று, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்குமான்னு பார்ப்பாங்க. இன்னொரு காரியம், நாம் செய்தவைகள் மன்னிப்பு பெறவில்லை என்றால், மன்னிக்கப்படாத பாவங்கள், மன்னிக்கப்படாத குற்றங்கள், இவை எல்லாம் அந்த ரெக்கார்டில் இருக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவ அறிக்கையின் மூலம் நாம் பாவங்களை சரி செய்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனுஷனை கழுவுச்சுன்னா அவன் நீதிமானாய் மாறுகிறான். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவர் ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. நல்ல கவனிங்க. ஏசப்பாவுடைய ரத்தம் கழுவுச்சுனா, நல்ல கவனிங்கம்மா. ஏன்னா நேரம் செய்தி ரொம்ப எனக்கு எப்பவுமே கொஞ்சம் நடுமாட்டம் வந்துட்டே தான் இருக்கு. நல்ல கவனிங்க. நம்முடைய பாவங்கள் எழுதப்பட்டிருக்கு நான் சொன்னேன். பாவம் நம்முடைய புஸ்தகத்துல என்ன செய்யப்பட்டிருக்கோம்? ஞாபக புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கோம். பூமியில நீ ஆண்டவரிடத்துல பாவ அறிக்கை கேட்டு பாவங்களை விட்டு நீதிமொழி 28:13 படி தன் பாவங்களை மறைக்கிறவன் நல்வடைய மாட்டான். நம்ம அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். இறக்க பெறுவான்கிற வேத வார்த்தைப்படியும்
சங்கீதம் 32ல சொல்லப்பட்ட 5 வசனத்தின்படியும் நம்ம பாவங்களை அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாகி அவருடைய ரத்தத்தினால கழுவப்படும் போது நாம் நீதிமானாய் மாறுகிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாயிருப்போம், சத்தியம் நமக்குள்ள வராது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப நீங்களும் நான் என்ன செய்யணும்? பாவரிக்கை கேட்பது மாத்திரமல்ல, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுகிற அனுபவம் நமக்குள்ள வரணும். என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் இயேசுவோட ரத்தத்தினால் கழுவப்பட்டுச்சுன்னா நீங்களும் நானும் நீதிமானாய் மாறுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இரண்டாவது வகையான உபத்திரவம் நம்முடைய பாவத்தினால் வருகிற உபத்திரவம். சரி, மூணாவது ஆண்டவர் சொன்னாரு வழிகளை சரிப்படுத்த சொல்லு. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. வழிகளை நாம் சரிப்படுத்துறோம். வாசிக்க யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்க சங்கீதம் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மோசேயா இப்படி ஜெபம் பண்றார். வசனத்தை வாசிங்க. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததாம். நான் உம்மை அறிந்திருக்கிறேன். உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கு உம்முடைய வழியை எனக்கு அறியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார் வழிகளை சரிப்படுத்து. தேவனை துக்கப்படுத்துகிற பாதையில் போய் கொண்டிருக்கிற சகோதரனே, தேவனை துக்கப்படுத்துகிற பாதையில் போய் கொண்டிருக்கிற சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார் வழியை நீ சரிப்படுத்து. அல்லேலூயா. 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது அவர் வழிகள் எல்லாம் நியாயம். ஆண்டவருடைய வழிகள் நியாயமானவைகள். வேதம் அழகா சொல்லுது அவர் கண்மலை. வாசிக்கமா பாவம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் கண்மலை, அவர் கிரி யுத்தமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அல்லேலூயா. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது தேவனுடைய வழி உத்தமமானது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உம்முடைய வழிகளில் என்னை நடக்க செய்யுங்க, உம்முடைய பாதையில் என்னை நடக்க செய்யுங்க. உம்மை துக்கப்படுத்துகிற வழி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்துகிற வழி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என்னை நேர்த்தியான வழியில நடத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம மூணாவது ஆண்டவர்ட்ட கேட்க போறோம், என்னை உம்முடைய நீதியின் பாதையில நடத்துங்க சுவாமி, உம்முடைய நீதியின் வழியில நடத்துங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல உன் வாசிக்கமா 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல என் வழியில் நடப்பாயாகி உன் நாட்களை நீடித்து இருக்க பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. இயேசுப்பா வழியில நீ நடந்தீனா ஆயுசு நாட்கள் பெருகும். அல்லேலூயா. மரண பயத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில பேருக்கு மரண பயம் இருக்கும். எப்போ செத்துருவோம், என்ன ஆயிருக்கும், எனக்கு ஏதாவது நடந்துருமோ, இதெல்லாம் மரண பயம். ஆண்டவர் சொல்றாரு நீ ஆண்டவருடைய வழியில நடந்தீனா உன் ஆயுசு நாட்கள் நீடிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, 3 வகையான ராஜாக்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது ராஜாவை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டோம்னா 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் பைபிள் கொண்டு எடுத்துக்கோமா. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நம்ம வாசிப்போம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அல்லேலூயா. ஒரு ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசிங்க. யெகூவின் 7ஆம் வருஷத்திலே யோவாஸ் ராஜாவாகி எருசலேமிலே 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான்.
பெயர்செபா ஊராளாகிய அவருடைய தாயின் பேர் சிபியாள். ஆசாரிய யோய்தா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. முதல் ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இரண்டாவது ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அடுத்த வசனத்தை வாசிச்சேன். யோவாஸ் ஆசாரியரை நோக்கி பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களாகிய இல்லைங்கம்மா, மேடைகள் மாத்திரம் அகற்ற இல்லை. அல்லேலூயா. இருக்குமா, நேரம் குறைவா இருக்கு, நான் வேகமா போகணும். நல்லா கவனிங்க. ஒரு ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை செய்தார். இன்னொரு ராஜா கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதை செய்தார். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாதி சரியா இருந்தா பாதி தவறா இருந்தா. இன்னும் நீ புரிஞ்சுக்கிறதுக்கு 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வேகமா வாசிச்சு பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 27ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவின் குமாரன் அசீரியா ராஜாவானார். அவன் ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்தான். 52 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டினார்கள். கர்த்தர் அவனை வாதித்தார். அல்லேலூயா. பாதி பர்ஃபெக்ட்டா இருந்தா பாதி தப்பா இருந்தா. ஒருத்தன் டோட்டலாவே தப்பா இருந்தான். அடுத்தவன் செம்மையானதை செஞ்சான், பாதி தப்பானதை செஞ்சான். அடுத்த ஒரு ராஜாவை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்குமா? அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ராஜா பொல்லாப்பை செய்து வாழ்ந்தான். இன்னொரு ராஜா கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பின்பு கூட செம்மையானதையும் செஞ்சான், பொல்லாப்பானதையும் செஞ்சான். இன்னொரு ராஜா செம்மையானதை மட்டுமே செய்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகம் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த 7ஆம் வசனம் வாசிக்கமா? ஆகையால் எப்போ கர்த்தர் அவனோடு இருந்தாரு? செம்மையானதை செய்த ராஜாவோட தேவன் இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் வாசிக்கும் அந்த வசனத்தை வாசிச்சுங்க. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் ஒவ்வொரு இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் ஒவ்வொரு இடமெல்லாம் அனுகூலமாயிற்று. அவன் எங்க போனாலும் அங்கெல்லாம் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினான். எங்க யுத்தம் பண்ணாலும் அங்கெல்லாம் கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணினான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை? இப்ப நீங்க தான் சொல்லணும். 3 ராஜாக்கள். 1 பொல்லாப்பு செஞ்சுட்டு இருந்தவன் பாடுபட்டுட்டான். கர்த்தருடைய சத்தம் வந்தபோது செம்மையானதையும் செஞ்சா, பொல்லாப்பும் செஞ்சா. அதான் பைபிள் சொல்றது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் இணையற்றவன். கலப்பையில் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன். 2 வகையான வாழ்க்கை இருக்கக்கூடாதுங்கிறத கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் பிடிக்காத காரியம் வாழ்க்கையில் இருக்க மாட்டார். தூக்கி எறி. கர்த்தர் உன்னை நிறுத்துவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. உற்சாகம் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பா பெரிய செய்தி கொடுத்திருக்கிறார். நான் எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கிட்டே வரேன். அல்லேலூயா சொல்லுங்க.
உற்சாகமா சொல்லுங்க. அப்ப வழிகளை சரிப்படுத்து, பாதைகளை சரிப்படுத்து. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ சும்மா தோத்திரம். ஆனா மனசு பூரா வேற எங்கேயோ இருக்கு. நக்க கட்டி பறந்துட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு சிசு மேல, ஏதாவது ஒரு பெண்கள் மேல, ஏதாவது ஒரு அசுத்த காரியத்தினால பறந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். அல்லேலூயா. மனைவிக்குரிய கணத்தினை கொடுக்கணும். அவளை நேசிக்கத்தக்க பெண்மானில் சொல்லப்பட்டிருக்கார். அல்லேலூயா. அதெல்லாம் பாருங்க, அப்படியே மனசு மாறிடும். நல்ல ஜெபம், நல்லா தூக்கம், நல்லா சர்ச்சுக்கு வருவாங்க. ஆனா அவங்க இருதயம் மாறிடும். நேரங்களுக்கு கர்த்தர் அருவருப்பார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ நல்ல கவனிங்க. இருதயம் எங்க இருக்குது? கடவுளுக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. சர்ச்சுக்கு வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணி என்ன துதிக்கிறது, என்ன கை தூக்குறது எல்லாம் பர்ஃபெக்ட் தான். ஆனா வழி மாறி இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வழியை சரிப்படுத்து, உன் பாதைகளை சரிப்படுத்து. அல்லேலூயா. பாஸ்டர் பேசுறதுக்கும் சுவிசேஷம் பேசுறதுக்கும் தீர்க்கதரிசிகள் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் நம்ம அனுபவத்துல புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இது அப்பாவுடைய பாரத்தை என் மனசுக்குள்ள கொண்டு வந்து எம் பாரமாக அது மாறி அது கர்த்தருடைய பாரமாக வெளிப்பட ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், உள்ளமும் எனக்கு தூரமாக இருக்கிறார். யாராவது அப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாயா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பணும், நீ மனம் திரும்பணும். உள்ளூர் வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை வேண்டாம் சகோதரனே. தேவ சமூகத்துக்கு வரும்போது நீ பரிசுத்தவான், பரிசுத்தவான். உலகத்துக்குள்ள போகும்போது பாவ வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, அசுத்தமான நினைவுகள், அசுத்தமான பேச்சுகள் உன்னை கைவிட்டு விடும். கர்த்தர் எச்சரிக்கை கொடுக்கிறது நான் சொல்றேன். இறைவமானம் பின்வாங்கி போனா பண்ணித்தோடு கூட அவங்க கிடைக்கலன்னு சொல்லப்பட்டிருக்கார். அநேகருடைய இறக்கம் கிடைக்காம போயிடும். தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதம் 18:30 சொல்லுகிறது, தேவனுடைய வழி உத்தமமானது. சங்கீதம் 25:12 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படு வழி அவர் தெரிவிப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 128:1 சொல்லுது, அவர்கள் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. பாக்கியவான் சொன்னா என்ன அர்த்தம்னா, நீ சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகிற இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நீ நிற்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் பாக்கியவானுக்குரிய அர்த்தம். உன் மனைவியோடு சந்தோஷமா உன்னால பேச முடியும், உன் கணவனோடு சந்தோஷமா பேச முடியும், நிம்மதியா இருக்க முடியும். அந்த நிம்மதியை கர்த்தர் தான் கொடுக்கிறார். அல்லேலூயா. யாருக்கா? அவர் வழிகளில் நடக்கிறவனுக்கு கர்த்தர் எப்படி அவருடைய கிருபையை செய்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனவாசி உபாகமம் 28:7, யாத்திராகமம் 23:27 ரெண்டை வாசிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆண்டுடைய வழியில் நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு வழி அவனுக்கு விரோதமா வர்றவன் 7 வழியா ஓடுவானா. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க? உனக்கு விரோதமா ஒரு வழியில வந்தான்னா ஓடும்போது எப்படி ஓடுவானா? நாய் துரத்திட்டு வந்தா நம்ம ஓடுறது வழி டைரக்ஷன் கரெக்டா ஓடுவோமா? சொல்லுங்க. நாய் துரத்துச்சுன்னா எப்படி ஓடும்? துண்டக்கான துணிக்கான பேக்கா எல்லாத்தையும் வீசிட்டு அதுவா குழந்தை குட்டியா அந்த குழந்தை குட்டி துரத்துறதுக்கே ஓடுற ஓட்டம்
சில பேர் நாயை பார்த்தானா அது மறைக்கிறதுல இவன் மறைப்பாரு பார்த்து இவனுக்குள்ளே ஒரு டென்ஷன் ஆகி அதை கர்ச்சனையெல்லாம் பண்ணிடுவான். ஆண்டோடைய வழியில் நின்னா உனக்கு விரோதமா இருக்கிறவன் 7 வழியா வருவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உற்சாகம் சொல்லுங்க. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 23:27. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகை காட்ட பண்ணுவேன். அல்லேலூயா. நீ மாத்திர ஆண்டவருடைய பிள்ளையா நின்னா உன் சத்துரு உனக்கு முதுகு காட்டி கொடுப்பாங்க. அல்லேலூயா. சில லேடிஸ் என்ன பண்ணுவீங்க, பக்கத்து வீட்டுல யாராச்சும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருந்தா இது கண்ணு காலும் வீட்டுல இருக்காது. இது கத்த தேசமா யாருக்கு சொல்றாங்க தெரியல. இது கண்ணு காலம் எங்க இருக்காது? வீட்டுல இருக்காது. அந்த எழுத்து வீட்லயே இருக்கும். அது எப்ப வெளியே வந்து மஞ்சள் தூவுறா, குப்பை கூட்டி எங்க வீட்லயே தள்ளுறா. வலி சரியா இருந்தா அவன் முதுகுல அட்டுப்படும்படி கத்த செய்வான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 1:1 சொல்கிறது, துன்மார்க்கருடைய வழியில் நடக்காத, பாவிகளுடைய வழியில் நிற்காத. அல்லேலூயா சொல்லுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்ன செய்யக்கூடாது? பாவிகளுடைய வழியில் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 4:14 சொல்லுது, தீயோருடைய வழியில் நடவாதே. நீதிமொழிகள் 5:21 சொல்லுது, மனுஷனுடைய வழி கர்த்தருக்கு முன்பாக இருக்காது. நம்ம எங்க போறோம், எங்க வரோம், மனைவி பார்க்கல, கணவன் பார்க்கல, பெற்றோர்கள் பார்க்கல, பிள்ளைகள் பார்க்கல, அப்பா பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு வருஷம் மட்டும் வாசிக்க. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம். கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நம்ம எல்லாருடைய வழிகளும் எங்க இருக்குதாமா? எங்க போறோம், எங்க வர்றோம், என்ன செய்யறோம், என்ன பேசுறோம், என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், உன்னை யாரும் கவனிக்கலன்னு நினைக்காத. அப்பா கவனிச்சு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒரு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். 2 வகையான காரியத்தை கவனிக்கிறார். ஒன்று தீமை செய்யறவனே கவனிக்கிறார். அதனால வேதம் சொல்லுகிற நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நம்ம சூரியனை உதிக்க பண்ணுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உங்களுடைய வழி சரியா இருக்கணும், உங்களுடைய பாதைகள் சரியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமொழிகள் 15:9 வாசிக்கணுமா? அதுலயே 15:9 வாசிட்டு 19 சேர்த்து வாசிச்சுங்க. அப்ப துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. அதுலயே 19 வாசிங்க. சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. அல்லேலூயா சொல்லுங்க. நீ நடந்தாவே ராஜாவை போல நடப்பியா? எத்தனை விசுவாசம்? கூடி குறுகி நீ நடக்க மாட்டேன். நீ நடக்கும் போது அற்புதம் நடக்கும். உனக்குள்ள வல்லமை புறப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. கடைசியா ஒரே ஒரு காரியம் சொல்லி கரெக்டா முடிச்சாங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 22 வாசிக்குமா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அடுத்த வசனம் வாசிங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையான கிறிஸ்தவர் தன் ஆசைகளையும் தன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். எப்படி அறையிறதுன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மக்கள் வரும்போது ஆவியின் கனி புறப்படாது. அல்லேலூயா. எனக்கு அப்பா அதான் சொல்லி கொடுத்தாரு. இப்ப லேட்டஸ்டா எனக்கு அதை ரொம்ப வடிவத்தி சொன்னார். ஒவ்வொரு சபையெல்லாம் சொல்லியிருப்பா உட்கார அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் அபிஷேகம் பெற்றுட்டோம்னு சொல்றோம். ஆனா அந்த கனி நமக்குள்ள வருதா?
ஆண்டு சொல்றாரு, கனிகளினாலே ஒருவரை ஒருவர் அறிவீர்கள். மாமரத்துல போய் நெல்லிக்காய் எதிர்பார்க்க முடியுமா? மரம் நல்லது என்றால் சொல்லுங்க, அதனுடைய கனிகளும். மரம் கெட்டதா இருந்தால் அப்ப நல்ல கவனிங்க, நம்முடைய சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா ஆவியின் கனி புறப்படும். சொல்லுங்க, இதோட நான் முடிச்சேன். ஆவியின் கனி நமக்குள்ள புறப்படும். அதுல முதல்ல என்ன கனியா? அன்பு. எங்க பார்த்தாலும் வம்பு தான் அதிகமா. அப்ப கணவன் மனைவிலே வம்பு இருக்கு. பார்த்துருக்கீங்களா? இது ஒன்று சொல்லாது, அது ஒன்று சொன்னாலும் இது ஒன்று. அதாவது ஒத்தே வராது. டீ போடு, இல்ல காபி தான் போடுது. மீன் குழம்பு வைக்கலாம், இல்ல சிக்கன் எடுக்கணும். எங்க உருவாகுது? ஆப்போசிட்டா பேசிட்டு கூட எடுத்து பார்த்துருக்கீங்களா? தண்ணி கொண்டு வா, ஏன் நீ எடுக்க மாட்டியா? இது தண்ணி கொண்டு வர சொல்லுவாரு, என்ன சொல்ல, நீ எடுத்துக்க மாட்டியா? பக்கத்துல தான் இருக்குது. அப்ப தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பாயா, உனக்கு ஆவியின் கனி ஏற்படாது. முதல் கனி என்ன? நீ அன்பு. அடுத்தது மொத்தமா பார்த்தா சந்தோஷமா இருக்கீங்களா? நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் கண்ணீரின் பாதையிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. ஒரு கூட்டத்தில் சொன்னேன், அம்மாவை சந்தோஷம், அந்த அம்மா வாழ்க்கையில் சந்தோஷம். டப்புன்னு ஒரு அம்மா இருந்துச்சு, ஐயா நான் தான் சந்தோஷம் இருந்துச்சு. உட்காரமா இருக்கு. அல்லேலூயா. பேர் சந்தோஷம். இந்த அம்மா என்ன சந்தோஷம்? வாழ்க்கையில் இருக்குதா சந்தோஷம்? அன்பு இருக்குதா? கேட்டு பாருங்க. பரிசுத்த வேணும் தெளிவா சொன்னாரு, யார் என்னுடைய ஆவியினால் நிரப்பப்படுகிறார்களோ அவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட கனிகள் உருவாகும். நிலத்துல ஒண்ணு இல்ல, ஒரு விதைய நிலத்துல ஊத்தி தண்ணி ஊத்திட்டீங்கன்னா நீ விசுவாசிக்கலையோ விசுவாசிக்கலையோ அந்த செடி முளைக்கும். உண்மையா இல்லையா? உற்சாகமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. மணி 12 ஆச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு நல்லதா இருக்குது. பாஸ் கண்ணுக்கு அந்த வாட்ச் தெரியாமல் இருப்பதாக. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வேலை பண்ணாரு. விசுவாசிகள் முன்னால வச்சா எல்லாமே நல்லதா இருக்கும். இல்ல வாட்ச் குட். அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு அல்லேலூயா சொன்னீங்க? உண்மை என்னமோ சொல்றாரு சொல்லக்கூடாது. என்ன சொன்ன கடைசி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்னமா? சந்தோஷம். எத்தனை பேர் உண்மையா சந்தோஷமா இருக்கிறீங்க? உண்மையான டைம் ஒன்னாலும் பரவாயில்ல, 5 நிமிஷம் கோச்சுக்காதீங்க, ஒரு 1/2 hour ஆனாலும் கோச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு. உண்மையா சந்தோஷம் வாழ்க்கை இருக்குதா? கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கா? பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் சந்தோஷம் தரும். ஒரு அம்மா வேக வேகமா தலையாட்டுறாங்க, இல்லையா இல்லையா இல்லை. ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் உங்களுக்கு அன்பு இல்லை? போய் கணவன் கிட்ட போய் கணவன் மனைவி 2 பேரும் கல்யாணம் ஆகிட்டாங்க, 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. மனைவி கேட்டாரா, நான் நல்லா அழகா இருக்கேன்னா அப்படின்னா சொன்னாங்க, ஆமா நீ ரொம்ப அழகா இருக்க, போய் தானே சொல்றீங்க அப்படின்னா இப்போ கண்டுபிடிச்சியே அப்படின்னா. இன்னைக்கு உண்மையான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்குதா? கணவன் மனைவி உண்மையான பேச முடியுதா? சந்தோஷமா வாழ்க்கையில பகிர்ந்து கொண்டு வர முடியுதா? வழியை சரிபடுத்து, உன் பாதைகளை சரிபடுத்து. நீ நேசிக்கணும்னா அவன் நேசிக்க மாட்டான். அவன் எவ்வளவோ நேசிட்டு இருப்பான். லிப்ஸ்டிக் போடுறதுனால நேசிப்பான்னு நினைக்கிறாங்க. உன்னை விட பெரிய லிப்ஸ்டிக் போடுறவங்களா இருக்கிறான். தலை மாத்தி மாத்தி இருக்கிற முடிதான் போட்டி போகும்.
தேவனை நீ நேசி. கர்த்தரை பிடிச்சிட்டு ஐயா சொன்னார், அருமையான வார்த்தை ஐயா, சூப்பர். நீ கர்த்தர் நல்ல வெளிப்பாடு கொடுத்தார். இனி வருகிற நாட்கள் சபை பெறும். திரளான ஜாதிகளுக்கு ஐயாவை தகப்பனா கர்த்தர் மாற்றுவார். இதெல்லாம் ஒரு கூட்டமே இல்லை. நீங்க பாருங்க, கர்த்தர் சொல்றேன், இது அதே மாதிரி சொல்லி இருக்கிறேன். இதெல்லாம் நிறைவேறியிருக்க 2 மடங்கு கூட்டத்தை சீக்கிரத்துல கர்த்தர் செய்வார். இப்ப இருக்கிறவங்கள பெருக்கினீங்க, எத்தனை கூட்டம் வருதோ அத்தனை கூட்டம் இடங்க மக்களை கர்த்தர் கொடுப்பார். நல்ல கவனிங்க, சந்தோஷம். உண்மையான அன்பு நம்மள இருக்கணும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசம். நீங்க எங்க அந்த அன்பு நமக்குள்ள இருக்குது? கணவன் மனைவியுடைய அன்பு இல்லை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் அன்பு இல்லை, உறவுகளுக்கு மக்களுக்கு அன்பு இல்லை. எங்க சகலத்தையும் தாங்குது? உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா இந்த 9 வகையான கனி உனக்கு வெளிப்படும். அடுத்தது சொல்லுங்க. நீங்க சமாதானமா இருக்கீங்க, நம்ம கை கொடுத்து சமாதானம் அப்படின்னா சமாதானம் இருக்குதா? சமாதானம் இருக்குதா? ஐயா நிறைய எனக்கு ஒரே பிரச்சனையா கிடக்குது. ஜெப குறிப்பு இந்த 9 வகையான கனியை எழுதி போட்டு இந்த ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்ன பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் அந்த இடத்துல போய் நின்னுங்கன்னா சமாதானமான இடத்துல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அன்புള്ളത് ஒரு இருக்குமா? எல்லாம் பம்புல அது ஆப்போசிட்டா எழுதிகள் பம்பு எல்லாம் எழுதி வச்சுக்கணும். ஒண்ணு கூட இருக்கா? அப்ப நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், நான் ஆவியில இருக்கிறேன், ஆவியில துதிச்சு பாடுறேன். ஆவியின் கனியும் பைபிள் ஆரம்பமே 22 வசனம் வாசிங்க. ஆவியின் கனியும், இது பரிசுத்த ஆவியானவரால் உனக்கு கொடுக்கப்படுகிற கனி. தேவனுடைய ஆவியினால் நீ நிரப்பப்பட்டிருப்பாயானால் உன்னிலிருந்து 9 வகையான கனிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய ஒரு சின்ன வார்த்தை சொன்னா போச்சுக்கலாம். நீ ஒரு நாள் மனுஷனா 2 நாள் முடிப்பேன். அப்படிதான் நடக்குது. நீடிய பொறுமை, அடுத்தது தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஒரு மனுஷனுக்கு இச்சை அடக்கம் முதல்ல சாப்பாட்டுல இச்சை அடக்கம் இருக்கணும், சரீரத்துல இச்சை அடக்கம். அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா நான் ஸ்டாப்பா 5 க்கு 6 7 க்கு 8 என்னையா மீட்டர் போற மாதிரி போயிட்டு இருக்கிறேன். எனக்கு சில 10 இட்லி சாதாரணமா சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் இட்டு கொஞ்சம் அளவா தான் சாப்பிட்டுக்கிறேன். என்னையா சொல்றேன், 10 இட்லி அளவா? ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் 9 வகையான கனிகளினால் அலங்கரிக்கப்படுவார்.